ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம் என்று சொன்னாலே காவல்துறை வழக்கு போடுகிறது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் என கேட்டது தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அல்ல, மாறாக ஆளும் திமுகவுடன் கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தான். காரணம், கடந்த மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக, பாமக, பாஜக ஆகிய கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு அனுமதி மறுத்தது காவல்துறை. அதையும் மீறி போராடிய இந்த 3 கட்சியினரும் கைது செய்யப்பட்டனர். இதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை திமுக அரசு மீது பல விமர்சனங்களை வைத்திருந்தனர். ஆனால் திடீர் திருப்பமாக திமுகவுடன் கூட்டணியில் உள்ள சிபிஐஎம் கட்சியினரை கேள்விகளை தொடுத்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இது குறித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு பொதுக்கூட்டத்தில் பேசிய கே பாலகிருஷ்ணன், எப்படி காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? போராட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதற்கான அனுமதியை ரத்து செய்து கைது செய்துவிட்டால் முடக்கிவிட முடியுமா? சீப்பை ஒழித்து விடுவதனால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? எனவே இப்படிப்பட்ட போக்கை காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து பேட்டியளித்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அவருடைய நெருடல் என்னவென்று எனக்கு புரியவில்லை. தெரிந்தால் அதற்கு உண்டான பரிகாரத்தை காண முடியும். அதே நேரம் எங்களை பொறுத்த அளவில் ஜனநாயகப்படி போராடுவதற்கு உரிமை கோருவதற்கு எங்களால் முடிந்த அளவிற்கு மறுப்பதில்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்று கூறும் நம் முதலமைச்சர் நிச்சயம் இப்பிரச்சனையும் களைவார். மற்றபடி குற்றம் சாட்ட வேண்டும் என்றே குற்றம் சாட்டுபவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என பதிலளித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.